ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ஐடென்டிஃபை தி லொகேஷன் ஆஃப் அன் இமேஜ் யூசிங் OSINT. ஓகே, OSINட்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ ஆஸ் அ ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் இத வந்துட்டு எப்படிலாம் டீல் பண்ணுவாங்க, நான் லைவ் எக்ஸாம்பிளோட இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். டாபிக் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு போலீசிங் நீங்க வந்துட்டு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், போலீஸ்க்கு வொர்க் பண்றீங்கன்னு வைங்களேன். உங்க கையில ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஒண்ணு குடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மாரி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு குடுத்துருவாங்க. இந்த ஃபோட்டோவ குடுத்துட்டு, எனக்கு இந்த பேக்கிரவுண்ட்ல இருக்க லொகேஷன் வந்துட்டு எனக்கு எங்க இருக்குது அப்படின்றத நீ எடுத்து தா, அப்படின்றது ஒரு டாஸ்க் குடுத்துருவாங்க. அப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ. ஓகேவா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்ன டூல்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? பேசிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, Google ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். ஓகேவா? Google இமேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா? Google லென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் Google ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். அது யூஸ் பண்ணுவோம். Google மேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்விட் வி வெரிஃபை அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டூ லைக் Google ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் மாரி தான். ஓகேவா? இதுல Google மட்டும் நம்ம சர்ச் பண்ணி குடுக்கும். அது இதுல இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி இன்வால்விங் Microsoft, Reddit, Google, Yandex இந்த மாரி நெறைய ப்ரௌசர்ஸ் வழியா வந்துட்டு நம்மளுக்கு ஃபெட்ச் பண்ணி குடுக்கும். ப்ரௌசர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் மூலியமா. அண்ட் தென் வேற என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, Google மேப்ஸ்ல வந்துட்டு சேட்டிலைட் வியூ அண்ட் தென் 3D வியூ இத வச்சு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு இமேஜ எடுத்தோம்னா என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஓகே, ஒரு இமேஜ் எங்ககிட்ட குடுத்துட்டாங்கப்பா. அந்த இமேஜ்ல அந்த ஒரு அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகேவா? அந்த அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றத இப்ப நான் காட்டுறேன். அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது நோட்டீஸ் ஈச் அண்ட் எவ்ரிதிங் இன் அ பிக். ஒரு இன்ச் பை இன்ச்சா அந்த பிக் வந்து நீங்க லைக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இன் சென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வால்ல வந்துட்டு சம்திங் நேம் எழுதியிருக்கலாம். அண்ட் தென் கலர். ஒரு பில்டிங்கோட கலர்ஸ். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஷேப்ஸ். ஓகேவா? லைக் ஒரு பில்டிங்கோட ஷேப்ஸ். அண்ட் தென் ஒரு லைக் எப்படி சொல்றது? ஒரு ஸ்ட்ரீட்டோட ஷேப். ஓகேவா? ஸ்ட்ரீட் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா போதா? இல்லன்னா க்ரூக்கடா போதா? வேற எதனா ஷேப்ல போதா? அப்படின்றத அந்த ஷேப் வந்துட்டு நீங்க வந்துட்டு மார்க் பண்ணி வைக்கணும். எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணி எழுதி வைக்கணும். ரிப்போர்ட் எழுதும்போது ரொம்ப ரொம்ப இன் அ யூஸ்ஃபுல்லா இன் சென்ஸ் லைக் அது இட்ஸ் மஸ்ட். ஓகேவா? ரிப்போர்ட் எழுதும்போது கண்டிப்பா இது எல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணி, இதெல்லாம் நான் எழுதி வச்சேன். இதெல்லாம் நான் பார்த்தேன் அந்த பிக்சர்ல. இப்படித்தான் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்க எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட் பில்டிங்கோட சைஸ். பில்டிங் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் யூ கேன் டிஃபரெண்ட் ஷேப்ஸ்லலாம் வந்துட்டு பில்டிங் இருக்கும். ஒரு டாலான பில்டிங் இருக்கும். அந்த டாலான பில்டிங்க்கு ஒரு டிஃபரெண்ட் கலர் இருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்கும். அது வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த மாரி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் தென் எல்லாத்தையும் இன் சென்ஸ் லைக் ஈச் அண்ட் எவ்ரிதிங் அகைன் லைக் இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு டைல்ஸ் இருக்குதுன்னா, அந்த டைல்ஸ் மொதற்கொண்டு அது என்ன கலர், என்ன ஷேப்ல வச்சிருக்காங்க. இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் தென் எக்யூப்மென்ட்ஸ் யூஸ்ட் இன் ஹேண்ட் பை விக்டிம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு KFC இது வச்சிருக்கலாம். இல்லன்னா மெக்டொனால்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது வச்சிருக்கலாம். ஆர் எல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கையில ஒரு பீர் பாட்டில் வச்சிருக்கலாம். இந்த மாரி ஏதாச்சும் ஒரு எக்யூப்மென்ட்ஸ் இருக்கும். அதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணி உங்களோட இதுல ரிப்போர்ட்ல எழுதி வச்சுக்கணும். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நீங்க ஒரு ட்ரையல் அண்ட் ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிச்சு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல மூலியமா மட்டும் தான் இந்த OSINT இன்வெஸ்டிகேஷன் நீங்க கண்டக்ட் பண்ண முடியும். இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது நானே பிகினர் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சத நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் லைவ் எக்ஸாம்பிள் காட்டப் போறேன் கைஸ் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என் கையில ஒரு போலீஸ் ஆஃபிசர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஒரு இமேஜ என் கையில குடுத்துட்டாங்க. இவங்க தான் வந்துட்டு விக்டிம். இந்த விக்டிம் வந்துட்டு எங்கேயோ இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பேக்கிரவுண்ட்ல இருக்க லொகேஷன் வந்துட்டு எனக்கு எங்க இருக்கு இப்போ தெரியணும்ப்பா அப்படின்ட்டு என் கையில வந்துட்டு இந்த ஃபோட்டோவ குடுத்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த லொகேஷன கண்டுபிடிச்சு தரப்போறேன். ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியும். இது என்ன லொகேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் இது ஒரு சிம்பிளா ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். வேற ஒண்ணுமே இல்ல. கைஸ், இப்போ நம்ம லேர்ன் பண்ணது. இப்போ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணது. அண்ட் தென் இந்த அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிக்ல வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு இந்த பிக் நான் பார்க்குறேன். அப்சர்வேஷனல் ஸ்கில் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகேவா?
எனக்கு வந்துட்டு எது அட்ராக்டிவா தெரியுது ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. எது வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவா தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜயன்ட் வீல் ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப பிக் அண்ட் தென் இட்ஸ் ரவுண்ட் இன் ஷேப். ஸோ ஜயன்ட் வீல். ஸோ இது எனக்கு ஒரு அட்ராக்டிவா தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன எனக்கு அட்ராக்டிவா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ஒரு ரிவர் ஓகேவா? இந்த இந்த ஒரு ஜயன்ட் வீல் இருக்குது. அந்த ஜயன்ட் வீல் லெஃப்ட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்மளுக்கு இமேஜ் லெஃப்ட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர் மாரி சம்திங் இருக்குது. ஒரு ரிவர் ஆர் லேக்ஸ் வித் சம் வாட்டர் இருக்குது ஓகேவா? ஸோ இது நான் வந்துட்டு அப்சர்வேஷன் பண்ணேன். கைஸ் இப்போ கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்துட்டு எழுதி வைக்கணும். ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கணும். ரொம்ப ரொம்ப மஸ்ட் அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த லெஃப்ட் சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில போட்ஸ் வந்துட்டு நிக்குது. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது ஒண்ணு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதுதான் மெயினா தெரியுது. ஸோ இப்போ இந்த சைடுக்கு வரலாம். ஸோ இந்த சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் ஒரு ஸ்டாச்சு ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரீன் கலர் சம் ஜீசஸ் ஸ்டாச்சுவோ ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இது எனக்கு இது ஒண்ணு. ஓகேவா? இது ஒண்ணு நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்கின் கலர் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் இப்போ ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பில்டிங். இதோட பில்டிங் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம் yellowish ஸ்கின் கலர் வித் ரெட் இட்ஸ் ரெட். ஸோ இந்த கலர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பில்டிங் இருக்குது. இத நான் நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் எனக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பில்டிங் ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்கின் கலர்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல லைக் இட் இஸ் டிவைடட் இன்டூ ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு ஷேப்ல ஒரு பில்டிங் இருக்குது. இது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் வேற என்ன இதுல நம்ம நோட்டீஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு பிரிட்ஜ் மாரி இப்ப பாஸ் ஆகுது பாருங்க. ஓகேவா? இது ஒரு என்ன பிரிட்ஜ்ன்னு நமக்கு தெரியாது. இஸ் இட் அ பாத்வே? இஸ் இட் ஃபார் ட்ரெயின்? இஸ் இட் ஃபார் பீப்பிள்? அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இதையும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒண்ணு. அண்ட் தென் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளா லைக் இன்னும் இன் டெப்த்தா நம்ம அனலைஸ் பண்ணும்போது, இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பீப்பிள் வந்துட்டு பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு ஒரு சின்ன பாத்வே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பீப்பிள் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது ஒண்ணு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இங்க இந்த ஃபோட்டோ லைக் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றத கவனிங்களேன். ஸோ கேமராமேன் வந்துட்டு இந்த இடத்துல நின்னாங்கன்னா, ஒரு பிக்சர் வந்துட்டு இந்த இந்த இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டுது. இந்த ஒரு ஜயன்ட் வீல் இது எல்லாமே காட்டுது. ஸோ இங்க வந்துட்டு இந்த விக்டிம்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த விக்டிம்ஸ் இங்க நின்னு ஃபோட்டோ எடுக்குறாங்கன்னா, ஸோ இட் மஸ்ட் பி ஒரு கெஸ்ல சொல்லலாம் நம்ம. இட் மஸ்ட் பி எ பாத்வே ஓகேவா? அவங்க நடு ரோட்ல போயிட்டு இந்த மாரி எடுக்க மாட்டாங்க. பிளஸ் இல்லாம இந்த மாரி ஒரு ஒரு தடுப்பு சுவர் ஓகேவா? இந்த மாரி ஒரு வால் மாரி இருக்குது. ஸோ இதுல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இட் மைட் பி எ பாத்வே. இது என்னோட கெஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடுப்பு சுவர்ல இருக்க அந்த வால்ல இருக்க அந்த ஷேப் அண்ட் கலர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வித் கிரீன் கலர் வித் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ஷேப்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? ஓகே. ஐ திங்க் ஓரளவுக்கு எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டோம் நெனைக்கிறேன். ஸோ ஒரு நார்மலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர்ப்பா! ஒரு பெரிய ஜெயண்ட் வீல் இருக்குது. சூப்பரா இங்க ஒரு லேக் இருக்குது அப்படின்றத முடிச்சுட்டு போயிருவாங்க. பட் ஆஸ் அ ஓஎஸ்என்ட் இன்வெஸ்டிகேட்டர் ஒரு இமேஜஸ் இப்ப நாம என்னென்னலாம் எடுத்திருக்கோம்னு பாருங்க. ஜெயண்ட் வீல். ஸோ அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர், அதுக்கு பின்னாடி ஒரு பிரிட்ஜ், இதோட கலர், அதோட ஸ்டாச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள் டைப் ஆஃப் ஷேப். இங்க ஒரு பாத்வே, இங்க ஒரு பாத்வே அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் டைல்ஸ். ஸோ இதுக்கான ஒரு ஷேப், அதுக்கான ஒரு கலர்ஸ். ஸோ இங்க ஒரு லேக், இங்க ஒரு லைக் இங்க போட்ஸ்லாம் நிக்குது. ஸோ இந்த மாரி என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு பிக்ல இருந்து கைஸ். ஓகேவா? இதுதான் அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ். ஸோ இத வந்துட்டு இப்ப எப்படி பிராக்டிகலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்ப காட்ட போறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டூல்ஸ் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். ஸோ நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போற டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். தட் இஸ் கூகுள் லென்ஸ் ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு இமேஜ்க்குள்ள போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு, சர்ச் இமேஜஸ் வித் கூகுள் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ண சொல்லும். ஓகேவா? அது மார்க் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஃபெட்ச் பண்ணி குடுக்கும். ஸோ கைஸ் இப்போ பிக்சர்ல நம்ம ரிப்போர்ட்ல என்ன எழுதி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஒரு ஜாயன்ட் வீல் ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும். சாரி கைஸ். இதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்ச் பண்ண போறோம். ஸோ ரைட் கிளிக் குடுத்து, சர்ச் இமேஜஸ் வித் கூகுள் அப்படின்னு குடுத்துட்டு, நல்லா ஸ்பேஷியஸா செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு இமேஜஸ் கிளியரா தெரியும். ஸோ இப்படி குடுத்துட்டு, ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கூகுள் லென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் இமேஜ் வந்துட்டு எங்கேயாச்சும் ஓப்பன் சோர்ஸ்ல வந்துட்டு இருக்குதா அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லண்டன் ஐ அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஃபெட்ச் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபெட்ச் பண்ணி குடுக்குது ஒரு டேட்டா.
இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இது இப்படி பண்ணோம்னா வந்துட்டு, இப்ப நம்மளுக்கு இமேஜஸ் ஃபெட்ச் பண்ணி குடுக்குது. இப்ப நம்மளுக்கு லண்டன் ஐ அப்படின்றதும் நம்மளுக்கு எடுத்து குடுத்துருக்கு. இதையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபைனல் ரிப்போர்ட்டா வந்துட்டு குடுத்துறக்கூடாது. பிகாஸ் இது லண்டன் ஐ அப்படின்றத நீங்க குடுத்துறக்கூடாது. பிகாஸ் அதோட ஒரு ஸ்டூப்பிடான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கவே நடக்காது. ஒண்ணா நீங்க அனலைஸ் பண்ணி, இந்த இடமும், அந்த இடமும் கரெக்ட்டா மேட்ச் ஆகுது அப்படின்றத நீங்க லீட் பை லீடா எடுத்து ஒரு ஸ்டெப்பா நீங்க ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ற வரைக்கும், யூ கான்ட் கன்ஃபர்ம் திஸ் இஸ் லண்டன் ஐ அப்படின்றத நீங்க கன்ஃபர்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொல்றேன் நானு. ஸோ இப்ப சர்ச் பண்றீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆன்சர் கூட குடுக்கலாம். லைக் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ஒரு இமேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஐயாவே இருக்கலாம். லண்டன் ஐ இல்லாம இருக்கலாம். வேற ஏதாச்சும் ஒரு ஜாயன்ட் வீலா இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக் குடுக்கும். ஸோ அந்த மாரி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க அதான் சொன்னேன்ல இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ஒண்ணொன்னா வந்துட்டு நீங்க செக் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நீங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிக் இருக்குது. ஸோ இந்த பிக்கும் ஒண்ணா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த இமேஜ கிளிக் பண்றேன். ஸோ இமேஜ கிளிக் பண்ணோனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த இமேஜஸ் எடுத்து குடுக்குது. ஸோ இந்த இமேஜும் சேமா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த பாக்ஸோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மாரி ஓவல் ஷேப்ல இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய 2 போல் வந்துட்டு ஒரு வி ஷேப்ல வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இந்த இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் இமேஜா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே. இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓவல் ஷேப்ல அந்த பாக்ஸ் இருக்குது. வி ஷேப்லயும் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ லண்டன் ஐ ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஐ அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் வீல் ஓகேவா? இத நம்ம எழுதி வச்சுக்கணும். லண்டன் ஐ அப்படின்றத இப்ப நான் எழுதி வச்சுட்டேன். இது 1. ஸோ 2வது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2வது வந்துட்டு நம்ம என்ன அட்ராக்டிவா வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ஒரு ரிவர் பார்த்தோம் கரெக்ட்டா? ஸோ ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் குடுத்து சர்ச் இமேஜஸ் வித் கூகுள் அப்படின்னு குடுத்துட்டு, நல்லா ஸ்பேஷியஸா செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணோனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்ப பாருங்க. இப்போ எனக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இத வச்சுட்டு நீங்க எதனா மேட்ச் ஆகுதா அப்படியா இல்லையா அப்படின்றத ஒண்ணொன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பிக் வந்துட்டு மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஓகேவா? பட் இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு மேட்சும் கிடையாது. இப்ப நான் இத குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ குளோஸ் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் என்ன அட்ராக்டிவா தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரிட்ஜ் அட்ராக்டிவா தெரிஞ்சதா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் சர்ச் இமேஜஸ் வித் கூகுள். ஸோ ஓகே. ஸோ இந்த ஒரு இமேஜ். இது ரொம்ப ஷாட் வந்துட்டு ரொம்ப தூரத்தில இருக்கு. ஸோ எடுத்துக் குடுக்குறது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் இமேஜ் எடுத்துக் குடுக்குறது கஷ்டமா கூட இருக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சம் சம் ஒரு பிரிட்ஜ் ஓகே. அது ஒரு பிரிட்ஜ். இங்க ஒரு வாட்டர்லூ பிரிட்ஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இத நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். அ ஓகே. இன்னும் விஷுவல் கரெக்ட்டா தெரியல நம்மளுக்கு. ம் இந்த இமேஜ் தெரியுதா நம்மளுக்கு? நோப். ஓகே. அ ஐஸ்டாப் ஃபோட்டோல ஓகே. இதுலயும் தெரியல. நம்ம அகைன் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்லைட் ஷோ, சர்ச் இமேஜஸ் வித் கூகுள். ஓகே. சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஃபைன். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜையும், நம்மளோட இமேஜையும் இப்ப நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிக் கிளியரா இல்ல. பட் ஸ்டில் இன்னும் நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் போல் மாரி போது. அது கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் 2 பில்லர் மாரி வச்சிருக்காங்க. அண்ட் அது கீழ ரிவர் போது கரெக்ட்டா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப குளோஸ் பண்ணிட்டு, அதே மாரி இங்க இருக்குதா அப்படின்றத செக் பண்ண போறேன். ஸோ ஒயிட் கலர் போல் இருக்குது. அண்ட் தென் கீழ 2 பில்லர்ஸும் இருக்குது. இந்த மாரி பில்லர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு ரிவரும் பாஸ் ஆகுது. வி ஆர் நாட் ஷூர் அகைன் திஸ் இஸ் த ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வாட்டர்லூ பிரிட்ஜ் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா? ஸோ இது வந்துட்டு கன்ஃபார்மா வாட்டர்லூ பிரிட்ஜா அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். என்னோட ரிப்போர்ட்ல வந்துட்டு வாட்டர்லூ பிரிட்ஜ் அப்படின்றத நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ராக்டிவான ஒரு ஸ்டாச்சு. ஓகேவா? அகைன் ஐ அம் கோயிங் டூ கிவ் ரைட் கிளிக், சர்ச் இமேஜஸ் வித் கூகுள். இத மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு, இமேஜஸ் வந்துட்டு எடுத்து குடுக்குதா அப்படின்னு பார்த்தா, ஓகே. இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டர்க்கியாய்சி பில்டிங் ஐ அம் நாட் ஷூர் வித் த ஸ்பெல்லிங். ஸோ டர்க்கியாசி பில்டிங் சம்திங்ன்றது நம்மளுக்கு எடுத்து குடுக்குது. ஸோ ஜஸ்ட் இத நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2மே இந்த இமேஜும், நம்மளோட அ இந்த ஸ்பெசிஃபிக் இமேஜும் சேமா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, ஆம் ஓகே. ஸோ இந்த இமேஜ்ல பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஜூம் பண்ண முடியுமா இத?
ஓகே. பெர்ஃபெக்ட். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சம் ஃபிஷ் ஷேப்ல வந்துட்டு ஒரு மாரி எல்லோ கலர்ல டைரக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. சம் காம்பஸ் மாரி இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு நம்ம இமேஜ்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்ணலாம். இன்னும் பாருங்க நம்மளுக்கு இமேஜ் கிளியரா இல்ல. பட் ஒரு எல்லோ கலர்ல சம்திங் ஏதோ இருக்குது. ஓகேவா? ஒரு எல்லோ கலர்ல சம்திங் இருக்குது. வி ஆர் நாட் அகைன் ஷூர் அபௌட் இட். வி ஆர் நாட் அகைன் ஷூர் அபௌட் இட். அகைன் சொல்றேன். வி ஆர் நாட் ஷூர் அபௌட் இட். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கோட ஷேப் அண்ட் சைஸ் வந்துட்டு பாருங்க. இந்த மாரி ஒரு ஹோல்ஸ் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பில்டிங்ல இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அகைன் செக் பண்ணும்போது, ஸோ ஆல்மோஸ்ட் ஓ சாரி, சாரி எஸ். ஓ மை காட்! ஓ மை காட்! ஓ மை காட்! யாஹ்! ஓகே. ஸோ அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆம் ஒரு ஹோல்ஸ் இருக்குது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாச்சுல. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேற ஏதாச்சும் நம்மளுக்கு அ அ இது வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா பார்த்தோம்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் பிரிக்ல இருக்குது. ஓகேவா? ரெட் கலர் பிரிக் மேல லொகேட் ஆயிருக்கு. ஸோ, இப்போ அகைன் நம்ம செக் பண்ணலாம். ரெட் கலர் பிரிக் அப்டின்ட்டு இருக்குதா அப்டின்னு பார்த்தா, ஓகே. ஒரு சம் ஷேப்ல வந்துட்டு ஒரு ரெட் கலர்ல வந்துட்டு இருக்குது. அகைன் இமேஜ் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ, வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் தட் ஸ்பெசிஃபிக் டேட்டா. ஓகேவா? இது வந்துட்டு இந்த என்ன பேர் என்ன? டார்கியாய்சி பில்டிங்கா இருக்கலாம் அப்டின்றத ஒரு கெஸ் தான் இன்னும் நான் பண்ணிட்டுருக்கேன். ஐ அம் நாட் ஷூர். ஓகேவா? எல்லாமே நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ, என்னென்னலாம் எழுதி வச்சிருக்கோம்? லண்டன் ஐ, டார்கியோசி பில்டிங் அண்ட் தென் வாட்டர்லூ பிரிட்ஜ் எழுதி வச்சிருக்கோம். அண்ட் ஃபைனலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா இருக்குது என்ன இன்னும் அட்ராக்டிவா இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பில்டிங் சொன்னேனா, ஸோ அகைன் வி ஆர் கோயிங் டூ சர்ச் இமேஜஸ் வித் கூகுள். ஸோ இந்த பில்டிங்க பெர்ஃபெக்ட்டா எடுத்து அகைன் சர்ச் பண்ணோம்னா, ம் யாஹ்! ஓகே. இங்க வந்துட்டு ஓகே. இது வந்துட்டு சிமிலரா இருக்குது பாருங்க. இந்த ஒரு பில்டிங் வந்து சிமிலரா இருக்கிற மாரி இருக்குது. வி ஆர் நாட் ஷூர் அகைன். ஸோ ஓகே. ஸோ இன்னும் இப்ப இப்ப எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜையும் செக் பண்ணும்போது, ஸோ இந்த இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிளாக் போல் மாரி இருக்குது. 2 ஒயிட் ஃபிளாக் போல். ஸோ நம்மளோட இமேஜ்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்ணலாம். எஸ் இருக்குது. சேம் கலர், சேம் கைண்ட் ஆஃப் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதையும் நான் வந்துட்டு என்னோட ரிப்போர்ட்ல எழுதி வைக்க போறேன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பில்டிங்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஷெல் பில்டிங் சவுத் பேங்க் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இதுவும் நான் என்னோட ரிப்போர்ட்ல எழுதி வச்சுட்டேன் இப்போ. ஸோ ஃபைனலா வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? இப்ப நான் சொல்லியிருக்கேன். ஒரு கலர் அண்ட் ஒரு ஷேப் கூட இம்பார்ட்டன்ட் அப்படின்றத. ஸோ இப்போ இந்த ஒரு பாத்வேல இருக்க இந்த ஒரு பிரிக் வந்துட்டு இந்த ஒரு வால் வந்துட்டு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ சர்ச் இமேஜஸ் வித் கூகுள் நல்லா ஸ்பேஷியஸா செலக்ட் பண்ணோம்னா, லெட் மீ செக். ம். ஓகே. இட் ஜஸ்ட் ஃபெட்சஸ் சம் ரிசல்ட்ஸ் ஃபார் அஸ். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜ கிளிக் பண்றேன். ஓகே. ஃபைன். ஸோ இந்த ஒரு இமேஜ கிளிக் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப் வந்துட்டு நம்மளோட இமேஜ்ல வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஓகேவா? இமேஜ்ல வந்துட்டு மேட்ச் ஆகுது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் வேற என்னலாம் இருக்குது? ஸோ கீழ வந்துட்டு ரிவர் பாஸ் ஆகுது. ஓகேவா? கீழ ரிவர் பாஸ் ஆகுது. அண்ட் தென் இந்த ஒரு கலர் அண்ட் ஷேப் வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஸோ இதுவும் பாசிபிளா இருக்கலாம் அப்படின்றத நான் எழுதி வைக்க போறேன். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் அப்படின்னுவாங்க. ஓகேவா? வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ். ஸோ இது இப்ப நான் எல்லாமே எழுதி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கூகுள் மேப்ல வந்துட்டு செக் பண்ண போறோம் வித் 3டி வியூ. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா, திஸ் ஸ்பெசிஃபிக் பிளேஸ் வந்துட்டு நம்ம ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே இந்த இடம் இந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல தான் இருக்கு அப்படின்றத கன்க்ளூஷனுக்கு வரப்போறோம். ஃபைனல் ஸ்டெப் கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அகைன். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 லொகேஷன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் கரெக்ட்டா? லண்டன் ஐ, டோக்கியோ சி பில்டிங், வாட்டர்லூ பிரிட்ஜ், ஷெல் சென்டர் பில்டிங், வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன் எல்லாமே ஒரே இடத்துல தான் இப்போ நம்ம அந்த ஃபோட்டோல பார்த்த லொகேஷன் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குதா? எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிக் பில்டிங்க்கு மேட்ச் ஆகுதா? கலர் மேட்ச் ஆகுதா? அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிட்டு, ஃபைனல் ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபைண்ட் பண்ண போற லொகேஷன் இதுதான் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸ் வித் 3டி வியூ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? லண்டன் ஐயா. இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு, இன்காக்னிட்டோ ஓகே. இங்க இருக்குது. நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லண்டன் ஐ அப்படின்றத குடுக்குறேன். ஸோ லண்டன் ஐ அப்படின்றத டைப் பண்ணிட்டு, என்டர் குடுத்தேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லொகேஷன் இந்த இடத்துல காட்டுது லண்டன் ஐ அப்படின்றத. ஸோ இட் இஸ் கிவிங் சம் இமேஜ். இத நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்பொழுதைக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வியூல இருக்கும். இது சேட்டலைட் வியூன்னு நெனைக்கிறேன் இது. இப்ப இருக்கிறது நம்ம.
ஸோ ஜஸ்ட் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லண்டன் ஐ இருக்குது. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், யூ கேன் சீ அ பியூட்டிஃபுல் வீடியோ ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் லண்டன் ஐ. ஓகேவா? காட்டுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வி கேன் ஜஸ்ட் மேக் ஷூர் அப்படியே நம்ம ஜூம் அவுட் பண்ணோம்னா, ஜூம் அவுட் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இத வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு, இந்த ஒரு வியூ வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து வைக்கணும். அப்படியே வந்துட்டு வந்தோம்னா, லைக் வேற என்னென்னலாம் நம்ம பார்த்தோம். ஸோ டுவர்ட்ஸ் ஆப்போசிட் சைடு வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த இடத்துல சம்திங் ஒண்ணு பார்த்தோம். ஸோ ஓ ஹங்கோவர் பிரிட்ஜ், கோல்டன் ஜூப்ளி பிரிட்ஜ் அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவரோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிவர் தேம்ஸ் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அண்ட் தென் வேற ஏதாச்சும் நம்ம ஃபைண்ட் பண்ணணுமா? வேற ஏதாச்சு ஓகே. ஸோ இந்த பாத்வே வந்துட்டு நம்ம இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம 3டி வியூல வந்துட்டு கரெக்ட்டா நம்ம ஃபைண்ட் பண்ணி செக் பண்ண போறோம். ஸோ கைஸ் இப்ப நம்ம இந்த 3டி வியூக்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழ லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த லேயர்ஸ குடுத்துட்டு, மோர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்துட்டு ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு இருக்கும். சாரி கைஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீட் வியூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பாத்வே இருக்குது போறதுக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரீட் வியூ. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லண்டன் ஐ இங்க இருக்குதா? ஸோ லண்டன் ஐ அந்த பெரிய ஜாயிண்ட் வீல் லண்டன் ஐ இங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாரி ஒரு ஃபுல் இமேஜ், அதாவது அந்த லண்டன் ஐல இருக்க அந்த ஸ்பெசிஃபிக் ஃபுல் இமேஜ் வந்துட்டு எனக்கு எடுத்து குடுத்துரும். ஸோ யூ கேன் சீ இட்ஸ் எனார்மஸ் பியூட்டிஃபுல் லண்டன் ஐ. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் செக் பண்ண போறோம் கைஸ். ஸோ இப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ண குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்ல அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓவல் ஷேப்ல இருக்கும்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோமா? ஸோ அகைன் செக் பண்ணலாம். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் லைக் இன் ஓவல் ஷேப். இப்போ நம்மளோட ஒரிஜினல் இமேஜ செக் பண்ணலாம். ஸோ இந்த ஒரிஜினல் இமேஜ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஓவல் ஷேப்ல தான் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் வேற இந்த வி ஷேப்க்கான இந்த ஒரு இது பார்த்தோமா? ஸோ இந்த வி ஷேப் ஒரு போல் பார்த்தோமா? ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதில மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எஸ் இட் இஸ் மேட்சிங் அவர் பிக். ஸோ ஓகே. ஸோ லண்டன் ஐ வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா, டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே இந்த ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட்ல போயிட்டு, அகைன் ஃப்ரண்ட்ல போய்க்கிறேன். வியூ தெரியுதான்னு பார்த்துட்டு, ஓகே, ஓகே 1 மினிட். ஓகே. இந்த ஒரு பில்டிங்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிரிக் டைப் ஆஃப் பில்டிங் பார்த்தோம். கரெக்ட்டா? ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அதுக்கு பேக் சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பில்டிங் பார்த்தோமா? ஸோ பிக்சர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஒரு பிரிக் டைப் ஆஃப் பில்டிங். ஸோ அது பக்கத்திலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் கலர்ல சம்திங் இருக்குது. அண்ட் தென் பாத்வேவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ பாத்வே வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் தென் இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வி கேன் ஜஸ்ட் சீ திஸ் பில்டிங். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் பிரிக் மாரி இருக்கு. அதே மாரி ஸ்கின் கலர்ல ஒண்ணு இருக்குது. அது பக்கத்திலேயே பாத்வியூ. ஓகேவா? இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இந்த பில்டிங்க்கான ஸ்பெசிஃபிக் நேம் குடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வேற ஏதாச்சும் வியூல நம்ம சர்ச் பண்ணலாம். இருக்குதா அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே. பெர்ஃபெக்ட்டான வியூ தெரியல. ஒரு ஏரியல் வியூ இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. அண்ட் தென் இப்போ டுவர்ட்ஸ் ரைட் சைட் போலாம். ஓகேவா? ஸோ டுவர்ட்ஸ் ரைட் சைட் அப்படியே போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன். ஸோ ரைட் சைட்ல வந்துட்டு போனோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சம்திங் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஓகேவா? இந்த பிரிட்ஜ் தானே நம்ம அங்க பார்த்தோம். கன்ஃபார்மா இல்லையா அப்படின்றத இப்ப நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட இமேஜ் கம்பேர் பண்ணுங்க இப்போ. ஸோ இந்த நம்மளோட இமேஜ் கம்பேர் பண்ணும்போது, ஸோ அப்படியே நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்போ நடந்து போணும். கரெக்ட்டா? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து போம்போது, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரிட்ஜ் வந்துட்டு கனெக்ட் ஆச்சு. சேம் அதே மாரி தான் இந்த ஒரு பிக்சர்லயும் நம்ம பார்த்தோம் இப்போ. பார்த்தோமா கைஸ்? ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாத்வேலேருந்து நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் ஆவுது. இட் இஸ் ஹேவிங் தட் ஸ்பெசிஃபிக் போல். அண்ட் தென் அதே மாரி பில்லர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க அதே மாரி. ஸோ நம்மளோட இமேஜ்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எஸ் இட் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் போல். ஸோ பாத்வேல போயிட்டு இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாரி கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு பேர் தான் வந்துட்டு வாட்டர்லூ பிரிட்ஜ். ஓகேவா? ஸோ வாட்டர்லூ பிரிட்ஜ் அண்ட் சேம் அதே இது வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதுவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இட் இஸ் மேட்சிங் மை எக்ஸாக்ட் லொகேஷன் விச் வி ஃபவுண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன பில்டிங் பார்த்தோம் நம்ம? யாஹ்! நம்மளோட நோட்ஸ்ல போய் பார்க்கலாம். ஸோ டார்கியோசி பில்டிங். இந்த ஒரு பில்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு பேக் சைட் ஆர் பேசைட். ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்துல தான் வந்துட்டு அந்த லண்டன் ஐ பக்கத்துல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டார்கியோசி பில்டிங் அப்படின்றது இருந்தது. அதாவது அந்த ஸ்டாச்சு. ஸோ அந்த ஸ்டாச்சு வந்துட்டு கரெக்ட்டா அந்த பிளேஸ்ல இருக்குதா அப்படின்றது கரெக்ட்டா அது பெசைட் ஆர் எல்ஸ் பேக் சைட் இருக்குதா அப்படின்றத இப்ப நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஸோ இதான் நம்மளோட இமேஜ். ஸோ அந்த
இந்த பிரிக்ஸ் மேல தான் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம லண்டன் ஐ பேக் சைட்ல வந்துட்டு இதுல அப்படியே நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ லண்டன் ஐ எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வியூஸ்லயே நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த பில்டிங் ஷேப் வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ இந்த பில்டிங் ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சி ஷேப்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா? ஸோ இப்ப தான் வந்துட்டு நான் சொன்ன அந்த ஷேப் எல்லாமே வந்துட்டு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ லண்டன் ஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே பிசைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் அந்த சி ஷேப்க்கான பில்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது கரெக்ட்டா? ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் குடுக்குறேன். ஸோ கிளிக் குடுத்துட்டு பார்த்தேன்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் பில்டிங் இருக்கும். ஸோ யூ குட் சீ ஓவர் ஹியர். ஸோ நம்மளோட அந்த ஸ்பெசிஃபிக் டார்கியோசி பில்டிங் அந்த ஸ்பெசிஃபிக் இது அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ எஸ் வி கன்ஃபர்ம் தட் திஸ் ஸ்பெசிஃபிக் டார்கியோ பில்டிங் இஸ் பிசைட் திஸ் லண்டன் ஐ அப்படின்றத இப்ப நம்ம கன்ஃபர்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓகே நம்ம நோட்ஸ் எடுக்கலாம் அகைன். ஸோ இந்த ஷெல் சென்டர் பில்டிங். ஸோ அப்படியே பேக் சைட்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா? ஸோ அகைன் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஷெல் சென்டர் பில்டிங் ரைட்? ஷெல் சென்டர் பில்டிங் அப்படின்னு குடுத்து நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ எஸ் வென் வி சர்ச் எஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பேக் சைட் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் லண்டன் ஐ. ஸோ நம்மளோட இமேஜ்ல வந்துட்டு பார்த்தோம்னா லைக் இந்த இடத்துல லண்டன் ஐ அந்த ஃபெரி பயர் இருக்குது. சாரி இந்த லண்டன் ஐ அந்த ஜெயிண்ட் வீல் இருக்கு. அதுக்கு பிசைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பில்டிங் இருக்குது கரெக்ட்டா? ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம பிசைட் லைக் பேக் சைட்ல அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த ஸ்பெசிஃபிக் ஷெல் சென்டர் அப்படின்றது இருக்குது. ஸோ இத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்போ. ஜஸ்ட் நான் வியூ குடுத்துடுறேன். ஸோ வியூ குடுத்துட்டு இப்ப பார்த்தோம்னா, எஸ் கைஸ் சேம் பில்டிங். ஓகேவா? ஆல்மோஸ்ட் சேம் பில்டிங் தான். ஸோ அகைன் கிராஸ் செக் பண்ணலாம். எஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சேம் பில்டிங். லைக் இந்த இடத்துல லைக் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ இந்த மாரி ஒரு 7 விண்டோஸ் மாரி இருக்குது. அதே மாரி வந்து நீங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணணும். இது வந்துட்டு டுவர்ட்ஸ் எந்த சைட்ல இருக்குது? நார்த் சைட்ல இருக்குதுன்னு நெனைக்கிறேன் இது. ஸோ நீங்க அந்த சைட்ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணும்போது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பில்டிங். எஸ் வி கேன் கன்ஃபர்ம் தட் திஸ் ஸ்பெசிஃபிக் ஷெல் சென்டர் இஸ் பிஹைண்ட் தட் லண்டன் ஐ. ஸோ 3 லொகேஷன்ஸ் இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஃபைனலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் அண்ட் தென் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் வந்துட்டு நம்ம ஃபைனலா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் வந்துட்டு ஜஸ்ட் நான் குடுக்குறேன். சாரி வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் லண்டன் அப்படின்னு குடுத்து நான் என்டர் குடுத்தேன்னா, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் வி கேன் சர்ச் நம்மளோட பேஸ் வந்துட்டு லண்டன் ஐ இங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு பாத்வேலேருந்து நம்ம நடந்து வந்தா, இந்த வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இங்க நான் ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். ஸோ என்டர் குடுத்தோனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியுதா கைஸ்? இப்போ தெரியுதா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன் அந்த ஸ்பெசிஃபிக் விக்டிம் வந்துட்டு இந்த இடத்துல நின்னுருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல நின்னுருக்காங்க. ஃபோட்டோ வந்துட்டு ப்ராபப்ளி இந்த இடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ என்னோட சான்சஸ் வந்து இது பாத்வேவா இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். எஸ் இட் இஸ் அ பாத்வே அகைன். அண்ட் தென் வி கேன் அகைன் கன்ஃபார்ம் யூசிங் திஸ். இங்க வந்துட்டு பாருங்க லைக் இந்த ஒரு கிரீன் கலர்ல இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப்ல அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ஷேப்ல வந்துட்டு இந்த வால் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளோட இமேஜ் வச்சு இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். எஸ் it is a pathway and then this is a specific green color and then that specific fidget spinner shape is there, so we can confirm it. This is a Westminster bridge. இப்போ ஒரு full overview வந்துட்டு இந்த bridgeல இருந்து பார்த்தோம்னா we can confirm okay இந்த spot தான் நம்ம எக்ஸாக்டான spot அப்படின்றத நம்ம confirm பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ for cross checking again, so I'm going to that pic. ஓகேவா? ஸோ இதான் அந்த பிக். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டார்கியோசி பில்டிங் அப்படின்றது இருக்குது. வெஸ்ட்மினிஸ்டர் அதுக்கு பேக் சைட்ல அப்படி வாட்டர்லூ பிரிட்ஜ் அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப் அண்ட் கலர். ஸோ இந்த வியூவில் வந்துட்டு இந்த வியூவில் வந்துட்டு இந்த ஷெல் சென்டர் பில்டிங் எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. நவ் வி கேன் கன்ஃபார்ம் தட் திஸ் ஸ்பெசிஃபிக் இந்த வந்துட்டு இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டில் எழுதி கொடுத்துடணும். நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லா வியூவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பில்டிங் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு ஒன்னொன்னுத்துக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கொடுத்துடணும் கைஸ். ஸோ வி ஜஸ்ட் ஃபைனலி ஃபவுண்ட் அவுட் அண்ட் தென் இந்த ரோட் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியுது கரெக்டாக. ஸோ இந்த ரோட் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் அப்படின்றது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலி வி ஜஸ்ட் கன்ஃபர்ம்ட் திஸ் ஸ்பெசிஃபிக் லொகேஷன் வாஸ்
taken beside this specific location was taken. The specific image was taken in the location Westminster Bridge, which is behind the London Eye, Tokyo Building, Waterloo Bridge. இந்த மாதிரி நிறையா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இந்த ரிப்போர்ட்டை நம்ம முடிக்கலாங்க. ஸோ ஐ ஹோப் சம் இன்ஃபர்மேஷன் would have learned from this video. ஸோ எனக்கு ஒரே ஒரு இதுதான், ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ தட்ஸ் இட் guys. ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா just do a subscribe guys. Thank you lot.